உங்கள் சாய்ஸ் தான். இல்லை நம்ம இப்படியே கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சாலும் அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ விஜய் வேலை படத்தை விட்டு வந்துட்டாரு, நம்ம மக்களுக்காக வந்துட்டாருன்னு வந்துட்டாரு, அவனால் அதுதான் பண்ண முடியும். பட் ஜெயிக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த வெறுப்பு அதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு நம்ம நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தான் இதை பார்த்துக்கணும். ஸோ அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வருஷமாக விட்டுட்டோம்னா அவ்வளோதான், யாராலுமே வந்து தூக்கிலாம் விட முடியாது. அது ஒரு தெரிஞ்சு பண்ணுங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதை நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இளைஞர் மாநாடுன்னு சொல்லி டிஎம்கே ஒன்று நடத்தினாங்க கள்ளக்குறிச்சியில். அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதான் என்ன இருந்தாலும் விஜய் தான், ஸ்டாலின் தான். என்ன பண்ணாலும் வந்து விஜய் ஆயிட முடியாது இல்லை யாராலையும். இவர் மாதிரியே ரேம்பாக் வர்றது, இவர் மாதிரியே வந்து துண்டை வந்து கொடுக்கல, இவரே புரிஞ்சு கைத்தில் போட்டுக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு தம்பி வந்து பூங்கொத்து கொடுக்குறாரு, அதை வந்து தூக்கி போடுறது. அதுதான் விஜயனாக்கு இருக்கிற பண்பும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற ஆணவ திமிரன்றது வந்து இதில் தெரியும் நமக்கு. ஏன்னா ஒரு மரியாதைக்கு வேற யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம், இல்லை அவர்கிட்டே கூட கொடுத்து அனுப்பிச்சுக்கலாம். அதை வாங்கிட்டு தூக்கி போடுறது, ரேம்ப் ஆகலாம், இப்படி வர்றது, இதை வந்து நம்ம வந்து கிண்டல் பண்ணல, சொல்கிறோம். நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ விஜய் மாதிரி காஸ்டியூம் போடுறது, விஜய் மாதிரி பேண்ட் போடுறது, விஜய் மாதிரியே ரேம்ப் வாக் பண்ணுறது. ஸோ இது வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இதை கூட காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்றது தான். ஸோ இப்போ என்ன தெரியுது, விஜயனாக்கு இவரோ ஒரு ரசிகர்ன்றது பக்காவாக தெரியுது. ஸோ சும்மா இதை நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயனா மாதிரியே காப்பி வச்சு உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கா இல்லையானே தெரியல. ஸோ இதுதான் நம்ம வச்சு செஞ்சுட்ருக்கோம். இவங்க ஒரு நல்லா பண்ணணும்னு பார்க்குறாங்க, பட் ஆனால் அது வந்து சொதப்பில் பண்ண முடியுது. இதுதான் இவங்க இப்படிதான். அதே மாதிரி வந்து உதயநிதி பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி எடுக்கிறாரு, விஜயன் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி எடுக்கிறாரு. ஆனால் அவங்க எவனுமே காட்டல, எல்லாம் இப்படி தான்றாங்க. பட் விஜயனுக்கு அது வேற. ஸோ விஜயன் வச்சு என்ன தான் உதயதான். ஸோ இவங்கெல்லாம் எப்போதான் தெரிஞ்சுவாங்க தெரியல. ஒருத்தரை காப்பி அடிச்சு ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அதாச்சும் வேணா பண்ணுறீங்களா, அதுவும் கிடையாது. ஸோ இதுதான் இவங்களோட மாடல் வந்து இதுதான். மற்றவங்க பார்த்து காப்பி அடித்து அதை வந்து வெளியிடுறது, அதில் ட்ரோல் ஆகிறது வந்து இவங்க தான். ஸோ கண்டென்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமான ஒரு திறமை வந்து இந்த வாழைமர பிஷன் போடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து அடிமைப்படுத்தணும், ஒரு கேவலமான சித்தரிக்கணும்னு சொல்லிட்டு வாழைமரம் கட்டுறது நம்ம ராவுத்ராயா சொன்னது தான். இந்த மக்களை வந்து இழிவுபடுத்துறது வந்து இந்த வாழைத்தாறு, இந்த கரும்பு அதெல்லாம் வச்சு எது காட்டுறீங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுன்னா சாப்பாடு போட்டிங்களா, போக வேண்டியதாங்க. அதை விட்டுட்டு அங்கே கட்டுறீங்க. இந்த மக்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அது வீடியோ எடுத்து போடுறதும் வந்து ஒரு அவலமாக தான் இருக்குது. பட் இவங்களோட வேலையாக தானே மக்களை வந்து இன்றைக்கி தான் அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. இது மாதிரி அடிச்சுன்னு சாப்பிட்டோம், இது மாதிரி பிச்சிங் போட்டோம் அப்படின்றது தான்.